தோற்றமே. வணக்கம் முருகனே, மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 12ஆம் தேதி அக்டோபர் மாதம் சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகில சுரேஷ் குலதீபா என்ற பெண்ணினுடைய கொலை செய்யப்பட்ட நிலையில ஒரு சடலமாக கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது தொடர்பான போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு அது தொடர்பான நிறைய விடயங்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. அந்த வகையில கிளிநொச்சி பரந்தன் பகுதியில கொலை செய்யப்பட்ட பெண்ணினுடைய சில உடைமைகள் கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஒரு காணொலியை தான் பார்க்க போறோம். வாங்க வெளியே. கொலையாளி வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பாதை, உளவு இயந்திரம் செலுத்தியவருக்கு கிடைத்த தொலைபேசி, வயல்வெளியில் மீட்கப்பட்ட மர்ம பொருள், பையில் கிடந்த மதுபான போத்தல், ஆணுரை, சிசிடிவி கேமரா பொருத்தாத பாதைகள், சந்தேகிக்கப்படும் உருத்திரபுரம் பாதை, கண்டெடுக்கப்பட்ட மயக்க மருந்து ஸ்ப்ரே, உடைமைகள் கண்டெடுக்கப்பட்ட பெரிய பரந்தன். இப்ப நாங்க பெரிய பரந்தன் பாதையினூடாக போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உடைமைகள் கண்டெடுக்கப்பட்ட அந்த இடத்துல தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த பாதைக்கு பக்கத்தில் இருக்க வயல்வெளியில் தான் இந்த பொருட்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் இந்த பொருளை யார் முதல்ல கண்டது, எப்படி கையெழுக்க தொலைபேசி கிடைச்சது, இது எப்படி போலீஸாருக்கு அறிவிக்கப்பட்டது, இது தொடர்பாக இங்கே இருக்க மக்களுடன் கேட்டறிஞ்சு அது தொடர்பான ஒரு விஷயத்தை தான் அன்றைக்கி நாங்கள் காணொலியாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது இது தொடர்பான போலீஸ் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதுனால மிக பொறுப்புடன் நாங்கள் இந்த காணொலியை வெளியிடுறோம். இதில் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ எதுவும் வந்துடக்கூடாது என்பதற்காக பிரதேச மக்களால் கேட்டறிஞ்ச விடயங்களை மட்டும்தான் இந்த காணொலியில் பயிர போகிறோம். இந்த கொலை சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த வயல்காணி பகுதியில் ஒரு சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒரு பை ஒன்று கிடந்திருக்குது. அதில் ஏதாவது குப்பைகள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் மக்கள் அதை பெருசாக யாரும் போய் பார்க்கல. சிலர் அதை போய் எடுத்து பார்க்கும்போது அதில் அதிர்ச்சிகரமான சில பொருட்கள் இருந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாயெல்லாம் ஒட்டக்கூடிய பெரிய பிளாஸ்டர், குளோரோஃபோம் என்று சொல்லப்படுகின்ற மயக்க மருந்து ஸ்ப்ரே போட்டில், பாலியலுடன் சம்பந்தப்பட்ட ஆணுரைகள் மற்றும் சில வகையான ஸ்ப்ரே, பெண்கள் அணியக்கூடிய காலணிகள், நல்ல விலை மதிப்புள்ள காலணிகள், இவையெல்லாம் இந்த இடத்துல கிடந்திருக்குது. அப்போ உடனே இது தொடர்பாக போலீஸுக்கு அறிவிக்கப்பட்ட போது இது ஏதோ குப்பையாக இருக்கலாம்னு சொல்லி போட்டு இதை பெருசாக யாரும் கணக்கெடுக்காமல் விட்டுட்டாங்க. பொருட்களை யாருமே கணக்கெடுக்காதபடியால் சிலர் அதிலிருந்து சில பொருட்களை தங்களோட வீடுகளுக்கு எடுத்து சென்றிருக்கிறாங்க. இது முதலாவது நாள் நடந்த சம்பவம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உளவுக்கு வந்த ஒருவர் தங்களோட வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென உளவு இயந்திரத்துக்கு முன்னுக்கு ஒரு பெருமதியான கையடக்க தொலைபேசி இருக்கிறத கண்டிருக்கிறார். உடனே அதை இறங்கி எடுத்து பார்த்தா அதில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னு கேட்டால் 25% சார்ஜோட அந்த ஃபோன் அப்படியே இருந்திருக்குது. பிறகு அந்த ஃபோனை சும்மா தட்டி பார்க்கும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்குப்பட்டி பாலத்தில் இறந்து கிடந்த யுவதியினுடைய படம் முன்னுக்கு டிஸ்பிளேல இருந்திருக்குது. அதிர்ச்சி அடைஞ்ச விவசாயி உடனே அந்த பிரதேசத்தில் இருக்கும் கிராம சேவருக்கு அறிவித்து போலீஸாருக்கு இந்த தகவலை கொண்டு சேர்த்துருக்கிறாங்க. பின் அந்த இடத்துக்கு விரைந்து வந்த கிளிநொச்சி போலீஸார் ஏறத்தாழ 12 மணி நேரம் அந்த இடத்துல பாதுகாப்பில் இருந்து தடயவியல் போலீஸாரின் உதவியோட சகல பொருட்களும் மீட்டெடுத்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த கொங்கிரீட் பாதையில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியிலேருந்து உருத்திரபுரம் போகிற பாதையில் வந்து கொண்டிருக்கும் போது இடையில் ஒரு பிள்ளையார் ஆலயம் இருக்குது. அதனூடாக திரும்பி வரும்போது இந்த கொங்கிரீட் பாதையினூடாக வரலாம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரந்தன் அல்லது கிளிநொச்சியிலிருந்து பூநெறிக்கு பயணிக்கும் போது இடையில் வர ஒரு சந்தி, அந்த சந்தியினூடாக வரும்போது இந்த கொங்கிரீட் பாதைக்குள்ளே வரலாம். இந்த 2 சந்திலையும் பார்த்தீங்கன்னா எந்த வீடுகளும் இல்லை. அந்த இடத்துல சிசிடிவி கேமரா பொறுத்துறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆகவே கொலையாளிகள் சில வேளை இவ்வாறும் திட்டமிட்டிருக்கலாம். இந்த இடத்துல அதாவது சிசிடிவி கேமரா இல்லாத இந்த பாதையை தெரிவு செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருடைய சந்தேகமாக இருக்குது.
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தடய பொருட்கள் எடுக்கப்பட்ட இடத்துக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பாழடைந்த நிலையில் ஒரு வீடு தனிமையில் இருக்குதாம். அங்கே ஆட்கள் யாருமே இல்லாததால் அந்த வீட்டிலையும் இந்த சம்பவம் எது நடந்திருக்கலாமோ என்ற பிரதேசவாசிகள் சந்தேகிக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தடைப்பொருட்கள் எடுக்கப்பட்ட அந்த வயல்காணிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கட்டுக்கிணறு இருக்குது. சில வேளை இந்த பொருட்கள்லாம் எடுத்து இந்த கட்டுக்கிணறுக்குள்ளே போட்டிருந்தாங்கன்னா எதுவுமே தெரியாமல் போயிருக்குமோ என்ற ஒரு பயமும் இருந்தது. கொலையாளிகளினுடைய வாகனம் பயணிச்சிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற அந்த பாதையினூடாக தான் இப்போ நாங்கள் பயணிக்க போகிறோம். இந்த சந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் உருத்திரபுரம் கிளிநொச்சிக்கு இடையில் இருக்கிற பெரிய பரந்தனுக்கு போகக்கூடிய இந்த பிள்ளையார் கோயிலினூடாக போகக்கூடிய பாதை தான் இது. இதனூடாக போயிருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. இனி நாங்கள் பூனேரி பக்கம் போகிற பாதையில் போய் பார்ப்போம். சொன்னால் இந்த பாதை வந்து கிளிநொச்சிலேருந்து வரலாம். இந்த பாதையில் இப்போ நாங்கள் நிற்கிறது பூனேரி சந்தியிலேருந்து இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசி ஒன்று கிடந்தது. அந்த ஜேசி பார்த்தீங்கன்னா ஏதோ பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஜேசி தான். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய்கள் வந்து இந்த இடத்துல கிடக்குது. வெட்ட வெளியில் நிறைய தேங்காய்கள் கிடக்குது. எல்லாம் நல்ல தேங்காய்கள் தான் இந்த இடத்துல கிடக்குது. ஏன் இப்படி கிடக்குதுங்கிறது தெரியல இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான நிறைய பயங்கரமான சம்பவங்கள் கிளிநொச்சியில் மாறி மாறி நடந்து கொண்டு தான் இருக்குது. ஓகே, இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ ஒரு சம்பவத்தை சென்சேஷனல் செய்வதற்காக அல்ல, மாறாக சமூகத்தில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு வெளியிடப்படுகிறது. ஒரு தாயின் உயிரை பறித்த இந்த கொடூரம் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை. நீதிக்காக காத்திருக்கும் அந்த குடும்பத்துக்கு நமது மனமார்ந்த ஆதரவு என்றும் உண்டு. ஒரு குற்றம் குற்றமே, அதை மறைப்பதற்காக அல்ல, வெளிச்சம் போடுவதற்காகத்தான் இந்த காணொளி தயாரிக்கப்பட்டுள்ளது. குற்றமே.